பூமியின் மேல் அதிகாரம் பெற ஆரம்பித்து விடுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர், இப்ப நம்ம சொன்ன மாதிரி, இலங்கையின் மேல் தேவன் ஒரு குறிப்பிட்ட காலத்தை கிருபையின் காலம் என்று அவர் கொடுத்தார். அந்த காலத்துல எல்லாம் நல்லா இருந்தது. சபை நல்லா நடந்தது, கூட்டங்கள் நல்லா நடந்தது, சுவிசேஷ கூட்டங்கள், சுவிசேஷ அறிவிக்க முடிந்தது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடிந்தது, வர முடிந்தது, எல்லாம் செய்ய முடிந்தது. ஆனா அந்த காலம் முடிஞ்ச உடனே கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட காலத்துல அங்கே காணப்பட்ட அந்த ஒளியின் கிரியைகளை மட்டுப்படுத்தி அந்தகாரத்தின் அதிகாரங்கள் கைகளில் கர்த்தர் கொடுத்த உடனே இப்ப பாத்தீங்கன்னா பயம், திகில், திகைப்பு, என்ன நடக்குமோ என்கிற ஒரு சூழ்நிலை, இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு நிமிஷத்துக்குள்ள இருள் அந்த தேசத்தை கவ்வ ஆரம்பித்து விட்டது. இருளின் அதிகாரம், அந்தகாரத்தின் அதிகாரம். இந்த அந்தகாரத்தின் அதிகாரம் பூமியில மனிதர்கள் தாங்கள் வாழ்கிற சூழ்நிலைக்கு ஏற்றபடி வெளிச்சமோ அந்தகாரமோ அவர்களை ஆள ஆரம்பித்து விடுகிறது. அந்தகாரத்திற்கு என்று கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதிகாரம் கொடுக்கிறார். இந்த ஜனங்கள் இந்த இருளை விரும்பினதுனால ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த அந்தகாரம் இந்த இடத்தில் அவர்களை பற்றி கொள்ளட்டும் என்று சொல்லுகிறார்.